அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்கள், அதில் 8 தொகை நூல்களை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சங்க காலம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களுக்கு பார்த்திங்கன்னா திணை இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அதே மாதிரி 8 தொகை நூல்களுக்கு எண் பெருந்தொகை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. சங்க இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 8 தொகை நூலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு மொத்தம் 8 நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் அகம் சார்ந்த நூல்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நூல். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இந்த 5மே அகம் சார்ந்த நூல்கள். பதிற்றுப்பத்து, புறநானூறு இந்த 2 நூல்களுமே பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த நூல். அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் பார்த்திங்கன்னா பரிபாடல். அதே மாதிரி 8 தொகை நூல்களில் காலத்தால் முந்தையது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா புறநானூறு. காலத்தால் பிந்தையது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலித்தொகையும் பரிபாடலும் தான். இந்த 8 தொகை நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆனது 2 நூல்களை தவிர. பரிபாடல் பரிபாட்டு வகையால் ஆன நூல். கலித்தொகை பார்த்திங்கன்னா கலித்தால் இசையால் ஆன நூல். இது எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆனது. அதில் நற்றிணை பார்த்திங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. அடியெல்லை பார்த்திங்கன்னா 9 முதல் 12 வரைக்கும் அடியெல்லை கொண்டது. தொகுத்தவர் பேர் தெரியல. தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறவர் தான் தொகுப்பிச்சிருப்பார். இதனுடைய தெய்வம் திருமால். அடுத்தது குறுந்தொகை பார்த்திங்கன்னா இதுவும் 400 பாடல்களை கொண்டது. இதுக்கு தொகுத்தவர் பேர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் பேர் தெரியல. அடியெல்லை பார்த்திங்கன்னா 4 முதல் 8 வரைக்கும். இதனுடைய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகன். அடுத்தது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு பார்த்திங்கன்னா 500 பாடல்களை கொண்டது. 5 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 5 புலவர்கள் சேர்ந்து 500 பாடல்களை பாடியிருப்பாங்க. இதில் குறிஞ்சி திணை பார்த்திங்கன்னா கபிலர் பாடியிருப்பார் 100 பாடல்கள். முல்லை திணை பார்த்திங்கன்னா பேயனார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார். மருதத்திணை பார்த்திங்கன்னா ஓரம்போகியார் பாடியிருப்பார். நெய்தல் திணை அம்முவனார் பாடியிருப்பார். பாலை திணை பார்த்திங்கன்னா ஓதலாந்தையார் பாடியிருப்பார். இதனுடைய அடியெல்லை எவ்வளோ அப்படின்னா 3 முதல் 6 வரைக்கும் அடியெல்லை. இதை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர் தொகுப்பித்திருப்பார். இதனுடைய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவன். அடுத்தது பதிற்றுப்பத்து. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 100 பாடல்கள். அதில் 80 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கும். இதனுடைய அடிகள் பார்த்திங்கன்னா 8 முதல் 57 வரைக்கும் அடியெல்லை. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிற தகவல் தெரிய நமக்கு கிடைக்கல. இது முழுக்க பார்த்திங்கன்னா 10 சேர மன்னர்களை பற்றி மட்டுமே ஒரு பாடக்கூடிய ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா இந்த பதிற்றுப்பத்து நூல். அதே மாதிரி பரிபாடலும் பார்த்திங்கன்னா மொத்தம் 22 பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கும். அடியெல்லை 25லேருந்து 500 வரைக்கும். இதனுடைய தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கலித்தொகை. கலித்தொகை பார்த்திங்கன்னா 150 பாடல்களை கொண்டது. அடியெல்லை 11லேருந்து 80 வரைக்கும் அடியெல்லை. தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லந்துவனார் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் பேர் தெரியல. அடுத்தது அகநானூறு பார்த்திங்கன்னா 13லேருந்து 31 வரைக்கும் அடியெல்லை. தொகுத்தவர் யாருன்னா உருத்திர சன்மார் அப்படிங்கிறவர் தான் தொகுப்பிச்சிருப்பார். தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படிங்கிறவர் தொகுப்பிச்சிருப்பார். இதுக்கும் பார்த்திங்கன்னா சிவன் தான் தெய்வம். அடுத்தது புறநானூறு. புறநானூரை பொறுத்தளவுக்கு 4லிருந்து 40 வரைக்கும் பார்த்திங்கன்னா அடியெல்லை. தொகுப்பித்தவர் பேர் தெரியல. அடுத்து நற்றிணைக்கு பார்த்திங்கன்னா தூதின் வழிகாட்டி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. நற்றிணைக்கு இன்னொரு பேர் என்னென்னா தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குறுந்தொகை பார்த்திங்கன்னா நல்ல என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எதுனா அது குறுந்தொகை தான்.
ஐங்குறுநூறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் வந்து இல்லை. பதிற்றுப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அது பதிற்றுப்பத்து தான். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல். அடுத்து கலித்தொகை வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அகநானூரை வந்து பார்த்திங்கன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. புறநானூறு வந்து தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்க இலக்கியங்களில் மிகுதியான வரலாற்று செய்திகளை கூறும் நூல் எதுனா வந்து இந்த அகநானூறு தான் வந்து மிகுதியான வரலாற்று செய்திகளை கூறும் நூலாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.